ஹலோ! இன்னைக்கு நாம ஒரு செம்மையான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதான் தி இல்யூஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு மாயை. நம்ம ஸ்கிரீன்ல பார்க்குற அந்த பெர்ஃபெக்ஷன் நிஜத்துல எவ்ளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கறத அலச போற ஒரு சூப்பரான தொகுப்பு தான் இது. சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் உங்க ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ற ஃபீட்ல உண்மையிலே எத்தனை சதவீதம் நிஜம்னு நினைக்கிறீங்க? நாம பார்க்குற அந்த பளபளப்பான ஸ்க்ரீன்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? அதான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். செக்ஷன் 1, ரியல் லைஃப் வர்சஸ் ரியல் லைஃப். இங்க அரவ் அப்படின்னு ஒரு 23 வயசு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு. அவருக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அவரோட போஸ்ட்களை கவனிச்சிங்கன்னா, மை மார்னிங் இன் அ லக்ஸூரியஸ் வில்லா, சக்சஸ் அட் 23, ஒர்க் ஹார்ட், ட்ரீம் பிக். வெளிநாட்டுக்காருங்க, செம காஸ்ட்லியான கேஃபேக்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப யாருக்கா இருந்தாலும் ச்சே என்ன வாழ்க்கைடா இதுன்னு ஒரு ஆச்சரியமும் பொறாமையும் வரும்ல. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல தான் அவர் ஆன்லைன்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மத்த எல்லாரையும் வியக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஃபீட் அது. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த இம்போர்ட்டட் கார் வாடகைக்கு எடுத்தது. அவர் கையில் இருக்கிற வாட்ச் பக்கா டூப்ளிகேட். அந்த கஃபே பில்ஸ் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணப்பட்டது. இது போக கழுத்து நெரிக்கும் பேங்க் லோன்கள் வேற. அந்த கேமரா லென்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற நிஜம், அப்பப்பா, நினைச்சு பார்க்கவே அவ்வளோ சோர்வா இருக்குல்ல. செக்ஷன் 2, தி ஹிடன் காஸ்ட். இந்த போலியான பிம்பத்தை மெயின்டைன் பண்றதுக்காக அவர் தன்னோட சொந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தே ரொம்ப விலகி ஒரு தனிமையில மாட்டிக்கிட்டார். அப்போ அவரோட அம்மா ரொம்ப உருக்கமா ஒரு கேள்வி கேக்குறாங்க. கொஞ்சம் உண்மையா வாழ்றதுல என்னடா குறை? நிஜத்துல இருந்து அரவ் எந்த அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கறத இது பளிச்சுன்னு காட்டுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாலோவர்ஸ் தான் அவரோட மொத்த உலகமே. செக்ஷன் 3, அ சிம்பிள் ரியாலிட்டி செக். ஒரு மழைக்கால மாலை நேரம். அரவ் கேமரா முன்னாடி நின்னுகிட்டு மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் முகத்துல அப்படியே ஒரு பயங்கரமான ஃபேக்கான உற்சாகத்தை காட்டி 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்னீக்கர்ஸை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க மணி வராரு. அவர்தான் அந்த ஷூவை டெலிவரி பண்ண வந்தவர். மழையில நனைஞ்ச யூனிஃபார்ம், ரொம்ப சோர்வான முகம். ஆனா அவரோட சிரிப்பு மட்டும் ரொம்ப ரொம்ப நிஜமானது. அரவோட அந்த சத்தமான போலியான உற்சாகத்தை மணி பின்னாடி இருந்து அமைதியா கவனிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் இந்த கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை இருக்கு. அரவ் கோபப்படும்போது மணி ரொம்ப அமைதியா ஒரு விஷயம் சொல்றாரு. சில பணக்காரங்க சந்தோஷமா இல்ல, சில ஏழைக நிம்மதியா இருக்காங்க. ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமா சோர்வடைவாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒற்றை வாக்கியம் அரவ் தன்னை சுத்தி கட்டி வச்சிருந்த அந்த மாயைய அப்படியே சுக்குநூறா உடைச்சிடுச்சு. செக்ஷன் 4, தி பவர் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. அந்த நைட் ஒரு இருட்டான ரூம்ல அவர் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. போன்ல நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா தன்னோட உண்மையான முகம் யாருக்கும் தெரியாதுன்னு அவர் உணர்ந்த அந்த முதல் நாள் நைட், அங்க ஆரம்பிச்சு அடுத்த நாள் அவர் எடுத்த ஒரு தைரியமான முடிவு, அப்புறம் சில மாசங்களுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில கிடைச்ச உண்மையான நிம்மதி. இந்த டைம்லைனை பாக்குறப்போ அவரோட பயணம் எப்படி முழுமையா மாறுதுன்னு புரியுது. அடுத்த நாள் அரவ் ஒரு ரீல் அப்லோட் பண்றாரு. அது ஒரு கன்ஃபெஷன் ரீல். எந்த ஆடம்பர பொருளும் இல்ல, எடிட்டிங் இல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல, அந்த போலியான சிரிப்பு கூட இல்ல. இதுவரைக்கும் நான் காட்டின வாழ்க்கை நிஜமில்ல, போலியான வெற்றி தேவையில்ல, இனிமேல் உண்மையான பயணம் மட்டும்தான் அப்படின்னு தன்னோட ஆடியன்ஸ் கிட்ட எதையும் மறைக்காம பேசுறார். மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சு தன்னோட நிம்மதியை எப்படி இழந்துட்டாருன்னு ரொம்ப ராவா உண்மையா ஒத்துக்கிறார். இது எவ்ளோ பெரிய தைரியம்ல. அந்த வீடியோவுக்கு கிடைச்ச ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா 15% பேர் நெகட்டிவா ட்ரோல் பண்ணாங்க, 35% பேர் ஷாக் ஆகி ஃபாலோ பண்றதையே நிறுத்திட்டாங்க. ஆனா மிச்சமிருந்த 50% பேர் இப்போதான் நீங்க ரியலா இருக்கீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அவரோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் குறைஞ்சாலும் உண்மையான கனெக்ஷனும் மரியாதையும் எக்கச்சக்கமா எகிரிடுச்சு. இந்த விஷயத்த நாம 2000 வருஷ பழமையான ஒரு தத்துவத்தோட கனெக்ட் பண்ணலாம். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது டெக்கோரம் அல்லது ஒழுக்கமே சிறப்பை தரும், அது உயிரை விட மேலானதா பாதுகாக்கப்படணும். அரவோட இந்த மாடர்ன் டே ஸ்ட்ரகிள அந்த காலத்து ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எவ்வளோ டீப்பான விஷயம்னு நமக்கே புரியும். சரி, இந்த இன்ஸ்டாகிராம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஒழுக்கம் அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபில்டர்கள் நிறைஞ்ச இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களுடைய உண்மையான நேர்மையான முகத்தை தொலைக்காம காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா? அதுதான் உண்மையான ஒழுக்கம், த ஆத்தென்டிசிட்டி. அதத்தான் அரவ் இப்போ கத்துக்கிட்டு இருக்கார். ஆக மொத்தம் அரவோட பயணத்தை நாம இப்படி சொல்லலாம்.
ஒரு போலியான பிம்பம் தற்காலிகமான கவனத்தை ஈர்க்கலாம். ஆனா உண்மையான வாழ்க்கை மட்டும்னா நிரந்தரமான நிம்மதியையும் மரியாதையும் தரும். ஒரு சில மாசங்களுக்கு பிறகு ஒரு சின்ன அறையிலிருந்து உண்மையான கண்டென்ட் உருவாக்கும்போது அவருக்கு அந்த உண்மையான மகிழ்ச்சி கிடைச்சது. எந்த லக்ஷூரியம் கொடுக்க முடியாத பீஸ் அது. இப்போ நாம கடைசியா ஒரு கேள்விக்கு வந்திருக்கோம். இத நீங்க உங்களையே கேட்டுக்கணும். நீங்க ஆன்லைன்ல தற்காலிகமான அட்டென்ஷனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா அல்லது நிரந்தரமான மரியாதையை உருவாக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஆன்லைன்ல என்ன விதமான டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்டை விடுறீங்க அப்படிங்கறத ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். இதுல பார்த்த விஷயங்களை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.